ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜுக்கு அட்மிஷனுக்காக போகிறீங்க. அங்கே கோர்ஸ் பற்றி கேட்கணும், அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். எல்லாமே இங்கிலீஷில் கேட்க போகிறீங்க. இப்போ நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டேன், இதை நீங்கள் சொல்லணும். நான் இந்த கல்லூரியில் சேருவதற்காக வந்திருக்கிறேன், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஆன்சர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். அப்போ தான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரியும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் மறுபடியும் உங்கள்கிட்ட வராது. நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டேன், இதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட். ஹாவ் கம்ப்ளீட்டட் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது அந்த நேரத்தில், ப்ரெசண்ட்டுங்கிறது அந்த நேரம், அந்த நேரத்தில் முடிந்த செயல்கள். அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட். ஹாவ் எதுக்காக வருது? ஐ வந்திருக்கிறதுனால ஹாவ் வருது. இந்த இடத்துல ஹீ அப்படின்னு சிங்குலர் இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அதே மாதிரி யூ, வி இந்த மாதிரி பன்மை இருந்துச்சுன்னா ஹாவ் வரும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ கம்ப்ளீட்டட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட். இந்த ரெண்டு டென்சஸையும் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ், இப்போ நான் 12th முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதே மாதிரி தான். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லைனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் இந்த கல்லூரியில் சேருவதற்காக வந்திருக்கிறேன். ஐ அப்படின்னா நான், திஸ் காலேஜ் இந்த கல்லூரி, ஜாயின் அப்படின்னா சேருன்னு அர்த்தம், கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வா. இப்போ இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணலாம். நான் இந்த காலேஜில் சேர்றதுக்காக வந்திருக்கிறேன். ஐ ஹாவ் கம் டு ஜாயின் திஸ் காலேஜ். அதே மாதிரி ஐ கம் டு ஜாயின் திஸ் காலேஜ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மேலே இருக்கிற வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ரெண்டு டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணலாம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை, அதாவது இந்த கேள்விகளை சொல்ல முடியுதான்னு பாருங்கள். எனக்கு கோர்ஸ் பற்றிய விவரங்கள் சொல்ல முடியுமா? நான் கோர்ஸ் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாமா? வில் யூ டெல் மீ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? ரொம்ப சிம்பிள். வில் யூஸ் பண்ணுறோம். வில் யூ டெல் மீ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? இந்த வில்லுக்கு பதிலாக குட் யூ டெல் மீ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? இது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், ரொம்ப மரியாதையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். குட் யூ டெல் மீ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? இல்லைனா ஐ வாண்ட் டு நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ப்ளீஸ் டெல் மீ. ஒரே மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை, வேறு வேறு டைப்பில் நம்ம சென்டென்சஸ் பேசலாம். நான் கோர்ஸ் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? கேன் ஐ நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்? இந்த கேனை விட மே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். மே அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மல். இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? விச் சப்ஜெக்ட், எந்த பாடம், யூ லைக், உனக்கு பிடிக்கும். தமிழில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக்கோட சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும். ஓகே, ஸோ ஒரு வேர்ப் கண்டிப்பாக வேணும். விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக்? இந்த டூ அப்படிங்கிறது வேர்ப். எதனால் அந்த டூ வருது? இந்த பக்கத்தில் யூ இருக்கிறதுனால டூ வருது. பக்கத்தில் ஹீ இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், சிங்குலர் ஒருமை, ஹீ இருந்துச்சுன்னா டஸ் வரும். விச் சப்ஜெக்ட் டஸ் ஹீ லைக் அப்படி வரும். இதே கேள்வியை அடுத்ததை பாருங்களேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரேட் சப்ஜெக்ட்? இது ரொம்ப ஈஸியாக நம்ம கேட்கலாம். விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக் அப்படிங்கிறத விட வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி கேட்கலாம். இது ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஆர்வமாக இருக்கிறீங்க. இன் விச் சப்ஜெக்ட் ஆர் யூ மோர் இன்ட்ரெஸ்டட் இன்? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் விச் சப்ஜெக்ட் ஆர் யூ மோர் இன்ட்ரெஸ்டட் இன்? நீங்கள் ஆங்கில சப்ஜெக்டில் ஆர்வமாக இருக்கீங்களா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்? இது ரொம்ப கேஷுவலான கேள்வி தான், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வியும் கூட.
அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்? இது வேர்பல் கொஸ்டின், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். அதனால் இதனுடைய ஆன்சர் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தை கண்டிப்பாக வரணும். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்? எஸ், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட். நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி இங்கிலீஷ் சப்ஜெக்ட். நான் ஆங்கில பாடத்தில் ஆர்வமாக இருக்கிறேன். இதை சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி எனக்கு ஆங்கில பாடம் மிகவும் பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். I am interested in English. I have an interest in English. I am fond of English. I enjoy studying English. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஒரே விஷயத்தை சொல்கிறோம் பாருங்கள். எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும், இங்கிலீஷ் படிக்க பிடிக்கும் அப்படிங்கிறத இத்தனை வகையில் நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய டைப்பில் சொல்லலாம். எனக்கு ஆங்கில பாடம் மிகவும் பிடிக்கும். ஐ லைக் இங்கிலீஷ் வெரி மச். ஐ லவ் இங்கிலீஷ் வெரி மச். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். இந்த விண்ணப்பத்தை நிரப்புவோம். விண்ணப்பம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபில் அப்படின்னா நிரப்பு. ஃபில் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே மாதிரி சான்றிதழ்களின் நகல்களை இணைக்கவும். அட்டாச் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ். ஜெராக்ஸ் அப்படிங்கிறத விட ஃபோட்டோ காப்பீஸ் அப்படிங்கிற வேர்ட் இன்னும் கரெக்ட். ஓகே, அட்டாச் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ். அந்த ஆஃப் த அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்னா என்ன அர்த்தம்? உடைய. சர்டிஃபிகேட்ஸின் உடைய, அதாவது சான்றிதழ்களினுடைய நகல்களை இணைக்கவும். இந்த ரெண்டு சென்டென்சஸுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற மாதிரி வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை செய்யி, அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சொன்னோன்னா அந்த சென்டென்சஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ அவர் இந்த கல்லூரியில் சேருவதற்காக வந்திருக்கிறார். எப்படி சொல்கிறது? ஹீ ஹாஸ் கம் டு ஜாயின் திஸ் காலேஜ். நம்ம முதல்ல பார்த்தோம், ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹீ ஹேஸ் கம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது விருப்பம் இருக்கா? விருப்பம் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த கேள்வியை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். டூ யூ ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? மேக்ஸிமம் நம்ம மற்றவங்ககிட்ட தானே கேள்வி கேட்போம். அப்போ டூ யூ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ யூ ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? டூ யூ ஹாவ் மணி? டூ யூ வாண்ட் டு கோ? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். யுவர் அட்மிஷன் ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். முடிஞ்சிருச்சு உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ். வெளியில் காத்திருக்கவும், நாங்கள் உங்களை மறுபடியும் கூப்பிடுவோம். வெயிட் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள், கால் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் அதில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.